எல்லா விதமான ஆற்றல்களும் அந்த குழந்தைகளுக்கு அப்படியே அழகா அதை ஈர்த்துக்கக்கூடிய ஒரு பருவமா இருக்கு. அப்படி ஒவ்வொரு பருவங்கள்லயும் அந்த அந்த ஸ்பேஸ், இந்த ஆகாயத்தோட ஓப்பன் இந்த காஸ்மிக் எனர்ஜியா வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட சூழலான கல்வியோட சூழல் வந்து இருக்கணும். அதுதான் பள்ளி அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அதுதான் பள்ளி அப்படின்னு சொல்றாரு அகத்தியர். எவ்வளவு அழகா சொல்றாரு. இப்ப நம்ம உடம்புலயும் அப்படித்தான், அது மாதிரி வெளியில இருந்து நம்ம காமிக்கக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான். ஸ்டைனரும் அதனாலதான் இந்த 4 டெம்பரமெண்ட் சொல்றாரு. யாருக்கு ஒண்ணு ஓங்கி இருக்கோ, ஒண்ணு கம்மியா இருக்கோ, அதெல்லாம் வந்து ஜாதகங்களோடையும் அதோடையும் ரொம்ப அழகா அந்த இந்த அகத்தியர் சொன்னதுக்கும் ஸ்டைனர் சொன்னதுக்கும் வந்து ரொம்ப அழகா பொருத்தமா இருக்கும். எது ஒண்ணு அதிகமா இருக்கு, நீர் அதிகமா இருக்குது, நெருப்பு அதிகமா, 2 அதிகமா இருக்கு, அது 2 கம்மியா இருக்கு, எல்லாமே வந்து சமநிலை ஆக்கி, அது ஒண்ணு ஹையா ஒண்ணு லோவா இருந்தாலும் அதெல்லாம் சமநிலைப்படுத்தி கொண்டு போற மாதிரிதான் ஒரு பள்ளி இருக்கணும். அப்படி சமநோக்கு திறன், அது எப்படி சமநிலைப்படுத்தும் திறன் வந்து ஒரு ஆசிரியருக்கு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நிறைய தெரபிஸ் கை வேலைகளை வச்சுதான குரோஷா தெரப்பி, ஜேர்னலிங் தெரப்பி எல்லாமே வந்து அத நம்மளுடைய வீட்டை சுத்தம் பண்றோமா, நம்மளுடைய சமையலை நாம பண்றோமா, நம்ம கழிவறைய நம்ம சுத்தம் பண்றோமா, அது இல்லாம இது எல்லாத்தையும் ஒரு தெரப்பியா கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்துல தானே உட்கார்ந்துருக்கோம் நாம. தெரப்பி இஸ் தி நெக்ஸ்ட் லெவல் தெரப்பி. ஃபர்ஸ்ட் வாஷிங் தெரப்பி, ஃபர்ஸ்ட் கிளீனிங் வெசல்ஸ் தெரப்பி, அதெல்லாமே முதல்ல துவைக்கிறது ஒரு தெரப்பி, பாத்திரம் கழுவுறது ஒரு தெரப்பி, வீடு கூட்டுறது ஒரு தெரப்பி, இதெல்லாம் தேவையானது பண்ணாலே தெரப்பி.